10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேல பாம்பாத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பாத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தெருவா ஊர் ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கறீங்க நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். நீ பிரபாகரன் மகன்டா, நம்மாழ்வார் மகன்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பர். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்ற ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான. ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏனது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னா போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டாங்க கூட, போராடி இறந்துட்டான் ரொம்ப பேரு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழத்திட்டு இருந்திருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு. நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு. இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே, அதான பிரச்சனை. நானு போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா
எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை. எதுவும் பயனில்லை. ஆனால் என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடி விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடி விதைக்கிறாரு முளைக்கல. ஆனால் மறுபடியும் உழுது உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. ஓசோ சொல்றான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம். களத்தை நமதாக்குவோம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. நமக்கு இருக்கிற ஒரே வழிதான். இவ்வளவு இழந்திருக்கான். ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படியே இருந்து விடுவார்கள். வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. எங்க நான் வர்றேன், கைது பண்ண சொல்லு பார்ப்போம், கைது பண்ண சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊர்ல இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனையை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். அது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவர் எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடவுச்சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஆமா, பேட்டி போப்பாங்க, போப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்கிற போதெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஒண்ணுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுறவனை துண்டாடுறது. அவரை அப்படிதாங்க பேசிட்டு பாருங்க. எப்படி நீ எப்படி அதனால அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, போர்க்குற்றம் என்று நிறுவிட்டாவே, போர்க்குற்றம் செய்து அது அழித்தொழித்தது முழுக்க தமிழர்களை என்று நிறுவினாலே, அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்தொழித்த இனத்தோடு இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை என்ற நிலையை உருவாக்கணும். இதுதான் இறுதி தீர்வு. நமக்கு தனி தமிழீழ நாட்டை தவிர நமக்கு வேற தீர்வு இல்லை. இறுதி இலக்கு அதுதான். இவன் சொல்லுவான் 13வது சட்ட திருத்தம், அது இது என்ன திருத்தம்னு சொல்லு, ஒன்றும் தெரியாது. வடகிழக்கு மாகாணங்களை இணைச்சு ஒரு மாநில உரிமை கொடுக்கிறது. அதுல 15வது சட்டத்தை வரைவு என்ன? முழு அதிகாரம் ஆளுநருக்கு. ஆளுநரை நியமிக்கிறது யாரு? சிங்கள அரசு. ஆளுநருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம மாநில 2 இதை இணைச்சு என்ன பண்ண போற? அதனால இங்க ஒன்னத்துக்கு உதவாத ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு படுத்துற பாட இங்க தாங்க முடியல, தமிழ்நாட்டிலே தாங்க முடியல. இங்கேயாவது காவல்துறை உரிமை இருக்கு, காணியை வாங்கி விற்கிற உரிமையாவது இருக்கு. அங்க அதுவும் இல்லை, அந்த உரிமையும் இல்லை. அதனால நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. இப்ப நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்தவரும் அதை நோக்கித்தான் நகர்வு.
அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பன்னாட்டு சமூகத்தில் முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம், எப்படி கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர், அண்மையில் சேர்பியா கொசோவா, அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? என் இன சொந்தங்கள்கிட்ட ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய் மூடி மவனிக்கிறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக அறிவியுங்கள். இதுதான் எங்க நிலைப்பாடு, கோட்பாடு. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதுதான் அரசியல் தீர்வு. இங்கிலாந்து அயர்லாந்து பிரிஞ்சது போல, நார்வே ஸ்வீடன் பிரிந்தது போல, அது ஒன்றை தவிர நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்திலே, தமிழர் தாய் நிலத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏதிலிகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில் என்ன பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்தது கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவிச்ச கட்சிகள், கூட நின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மான தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய அப்படி. இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரோஸ்தோட இருந்தான தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிற வழியோடு அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தமையனா சின்ன தமையனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு டேய் உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு
இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பல. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன். பெரிய அதனாலதான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்கடா. ஆனா பச்சை மட்ட வைத்தியம் உறுதிதான், உறுதிதான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பிச்சோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆனோம், இப்ப 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்க 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். நீ வந்து அதனால என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10 10 100 பகைவர் நடுங்கும் படையாவேம் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம். இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது, இந்த நொடியிலிருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும்.